Hello learners, welcome to Sia Magical Physics. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொலிஷன் அப்படிங்கிறதுடைய பேசிக்ஸ் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கொலிஷன் அப்படிங்கிறது வந்து பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில வந்து ஏற்படக்கூடிய ஒரு கான்டாக்ட், அதுதான் வந்து நம்ம கொலிஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இப்படி பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில ஒரு கான்டாக்ட் ஏற்படும் போது அதில் என்னெல்லாம் அக்கர் ஆகலாம் அப்படின்னா, இட் வில் ப்ரொடியூஸ் அ ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆன் ஈச் அதர். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸுக்கும் இடையில வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸுங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் அதில் வந்து கரஸ்பாண்டிங்கான வெலாசிட்டியில் வந்து சேஞ்சஸ் வந்து நமக்கு அக்கர் ஆகும் அப்படிங்கிறது இன்டைரக்டாக மீன் ஆகும். அண்ட் தென் இட் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரிலேட்டிவ்லி ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம், வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயோ வந்து நமக்கு இந்த கொலிஷன்கிறது டேக் பிளேஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப்ஸ் ஆஃப் கொலிஷன். ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எலாஸ்டிக் கொலிஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ இதில் எலாஸ்டிக் கொலிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கொலிஷன் வந்து அக்கர் ஆகிறதுக்கு ப்ரையாராகவும் சரி, அந்த ஆஃப்டர் கொலிஷன் வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிற டேர்ம், அதே போல் லீனியர் மொமெண்டம், நம்ம நார்மலாக P = mv அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸும் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் வந்து நமக்கு இது வந்து கான்ஸ்டன்ட், அதுதான் அது கன்சர்வ்டுன்னு சொல்லுவோம். அதில் எந்தவித சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா அது வந்து எலாஸ்டிக் கொலிஷன் அப்படிங்கிறதா சொல்லலாம். அதே இது இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா, பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் வந்து தேர் வில் பி எ வேரியேஷன் இன் த கைனட்டிக் எனர்ஜி அஸ் வெல் அஸ் த லீனியர் மொமெண்டம் டேர்ம். ஸோ அப்போ கன்சர்வ்டாக இருக்காது அப்படிங்கிறது மீன். ஸோ அப்போ அதை வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படிங்கிறதா சொல்லணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, எலாஸ்டிக் கொலிஷனுக்கு வந்து மார்பிள் பால்ஸ், அதுக்கு இடையில வந்து நடக்கக்கூடிய கொலிஷன், அதே போல் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸுங்கிறது புரோட்டான், நியூட்ரான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸுக்கு இடையில நடக்கக்கூடிய கொலிஷனுங்கிறது வந்து எந்த வேரியேஷனையும் உண்டு பண்ணாது. ஸோ அதனால் அது எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லிக்கலாம். அண்ட் தென் இன்எலாஸ்டிக் கொலிஷனில் வந்து 2 காருக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு கொலிஷன். ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபருங்கிறது வந்து இந்த சமயத்தில் நமக்கு டேக் பிளேஸ் ஆகும். வேகமாக வந்து கார் ஒன்னோட மோதும் போது வந்து இந்த கைனட்டிக் எனர்ஜி அதான் வந்து நமக்கு இங்கே பேசுகிறோம். ஸோ இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபருங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆகிறனால இந்த கான்ஸ்டன்சி மெயின்டைன் ஆகாது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் அதே போல் ஒரு பால் வந்து பேட்டில் போய் ஹிட் ஆகும்போது அந்த 2க்கும் இடையில இருக்கக்கூடிய எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த கொலிஷனை வந்து நம்ம இன்எலாஸ்டிக் தான் சொல்லுவோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி வந்து இம்பேக்ட்னா என்ன, அதோடைய டைப்ஸ் அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து 2 ஸ்பியருக்கு இடையில நடக்கக்கூடிய இம்பேக்ட்னால என்னென்ன டேக் பிளேஸ் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பிரசிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.